மாடிக்கிறாங்க கையை வச்சனா இந்த ஊரு தலைவரிட்டுன்னு ஓடிடுவான் அப்புறமே. கண்மேடுவியா பொன்மேடு தானே உங்க கால வீணும், நீ போய் அவ கால வீரடா. டே நம்ம மான்ட்டே வாங்குறியாடா. என்னன்னா ஜெயபாலன் நினைச்சுக்கினியா? திருவண்ணாமலை வந்தவாச்சி போகுது. சீக்கிரமா வாமா, ஏறி உள்ள வாமா, ஏறி உள்ள போவாரு. ஏமா சீக்கிரமா வாமா, கண்டக்டர் பக்கத்தில் சீட்டு போட்டு வச்சுக்கிறவன ஏத்துற. இன்ஜின் வேற லொட லொடான்னு ஆடுது. ஆயில் வேற சொட்டு சொட்டு ஓய்ங்க. சீக்கிரமா வாமா. பாவி தையா ஒரு நல்ல வண்டி தானே சொல்லிக்கிறா. ஒரு நல்ல வண்டி தான் நீங்க எத்தாந்து வச்சுங்க போற ஒரு வண்டி. ஐயோ சொல்லக்கூடாதுடா பாவி. டேய் இன்னைக்கு வரல, அது எப்சிக்கு போய்க்குது. அது இன்னமோ நல்ல வண்டி தான், அது ஓட்டவும் சரி கிடையாது. என் தூமைக்கு போந்த பையன் அவன் ஓட்டானா என்ன தேர்ப்பான்ல, இப்படி போறான் அப்படி வரான் என்னன்னாவோ பண்றான். பிரேக் பிடி கடாய்ச்சிட்டான் பாரு இன்னைக்கு. அது பூச்சி, அது அவள் தான் கோயந்தா தான். அது ஏமா போடு சந்தமா 3 சிங்கிள் யார யார அடிக்கணும். யார யாரங்க அடிக்கணும். சீக்கிரமா வாமா. அடிக்கிறா. ஏய் நான் வர மாட்டேன்டா, நான் வரதா இல்ல. என்ன எனமே அடிக்க மாட்டல. இனிமேல் என் மேல கையை வச்சனா இந்த ஊரு தலைவரிட்டுன்னு ஓடிடுவா அப்புறமே. பாத்துக்கிறேன். ஆமா ஆமா ரெடியா இருக்கிறாங்க. வரையுது இதுக்குதான் தலைவர் கூட துணி போடுறாரு போல. டேய் உன்னை பார்த்தாலே பாவமா கைது தான் நான் வீட்டுல இல்லை. அந்த கைதிக்கு போதுதான் இந்த கைது எந்த நேரத்துல இந்த தாலி கட்டணும் தெரியலையா. யோசிச்சிருவாங்க கைதி கைதி கைதிக்காராச்சு. எந்த ஜாத கார் குடிச்சு கொடுத்தாங்க. நல்ல ஒரு பெரிய மோளம் ஒண்ணு வச்சு தாலி கட்டி பாருங்க. பொன்மேடு தானே உங்க கால வீணும், நீ போய் அவ கால வீரடா. டே நம்ம மான்ட்டே வாங்குறியாடா. என்னன்னா ஜெயபாலன் நினைச்சுக்கினியா? ஏதோ என்னையும் அறியாமல் ஒரு சிறிய தவறு செய்து விட்டேன். அதனால் நான் கற்பியை இருந்து விட்டேன் என்று என் கணவர் என்னை கொல்ல துரைத்தினார். இப்போது தந்தையின் வார்த்தை கேட்டு என் மகன் பரசுராமன் பரசு என்னும் கோடாரி எடுத்து நிலவட்ட வந்தாய். அவன் எந்த பசிக்க தரானோ அவனை மட்டும் நம்மளும் வெட்டிட்டு மாட்டானா கூடு போட்டு வாடா பாவியே. திக்கில்லாதவனுக்கெல்லாம் தெய்வம் நான் துணையிட சொல்லுவார்கள் தாய். உங்களை நான் தெய்வமாக நினைக்கிறேன், நினைக்க பாட்டுங்களா.
பார்த்த நாள் இல்லப்பா. உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு பரிதா உடனே வந்துருச்சுமா. என்னன்றால் பேய்க்கு மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சத்தியமா தாயா மயிருக்கு இறங்கி போச்சுமா. ஆறு போதும். மகத்தை காப்பாத்துமா. என் தெய்வமே தாயாரே இந்த படவேட்டில வண்ணாறு சின்னான்னு சொல்லுவாங்க. ஏகாலிங்க நாங்க. என் பெயர் பரசுராமன். என் தாயின் சிரமரிக்க துரத்து வந்து என் தாய் தான் நின்று கொண்டிருக்கிறார்களோ தவறாக கருதி. சரி, ஆமா, என் தாய் வழியாக வந்தாங்களா? நீங்க பாத்தீங்களா? எனக்கு வேணா இவன் எனக்கு வேணா வர பாய் கிட்ட வரைக்கும் மூத்து வந்து இவன் பண்ற இதுல எனக்கு பெரிய வாயில வாந்தி வரும். ஆத்தா இந்த வழியா வருதுன்னு சொல்றாங்க. என் தாயை நீ பார்க்கவில்லையா? சத்தியமா சரி, என் தாய் பார்க்கவில்லை என்றால் எங்கே துணி போட்டு எப்படி தானா ஆசியம்? இவன் சும்மா வாங்காரா ஊர்ல இருக்கிற பூனை குட்டி எல்லாம் முடிச்சாந்து விட்டுறா. ஊர் துணி பச்சு நானும் வந்து பாக்குறேன். வார்த்தை தடுமாறி பேசுறீங்க, உடல் எல்லாம் நடுங்குது. என்ன காரணம்? கூட்டிக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? மரியாதை சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஆளுக்கு நேரம் தவிச்சிங்க மாத்த போட்டா இது ஆயிடுச்சு நம்ம அவுட்டு காட்டி ஒரு நாத்தடிக்கு துணி இதை கஷ்டமாடா. அது பொம்பளைக்கு கூலி பிடிச்சி துணியில அத்தனை போய் காய்ப்பாங்க. நான் காமிக்கிறேன். இதுதான் இந்த கொரோனா மாஸ்க் ஊரார் ஆடையில் இருக்கிற அழுக்குகளை அகற்றக்கூடியவர்கள். உள்ளத்துல அழுக்கு இருக்காது நினைச்சுக்கிட்டு போறேன். சரி, என் தாயை நீங்க மறுபடியும் தேடிக்கொண்டு வந்தால் நான் வருவேன். என் தாயை கண்டால் எனக்கு எச்சரிக்கை செய்ய சொல்றேன். இல்ல நானே தைரியமா நின்னுக்கிறேன். யாரோ எப்படியோ நடிக்கிறாங்களா? இப்படி 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 ஆகிட்டேன். 1500 தாலி ஆர்த்தி சிவாஜி. ஏய், அந்த ஆளு வந்து ஐயோ வரலடா. அந்த 7-8 வருஷம் மேல வச்சு அந்த கொரோனா இவ்வளவு வந்து வாரிமா கூடாது. நான் தான் இவ்வளவு வச்சு அந்த பயந்து ஓடுனேன். மறுபடியும் பயந்து அம்மா என் மகன் போயிட்டாடா. அது போறியா பாரு. ஊர் உலகத்துக்கு எத்தனையோ பிள்ளைங்களை பாத்துட்டியாமா? நீ பெற்று வச்சுக்கிற போல உண்டே பேசி ஒன்னா ஏத்தாராடியம்மா. அதை பார்த்து உடனே என் மனசுல பேய் வந்துச்சுடியம்மா. கல்யாண சாமி போயிடுச்சு. என் மகனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் தாய். அம்மா பட்டி எடுக்குது தாய். கொண்டடி 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 அடைக்கல கொடுத்தோம். பசி சொல்லிட்டீங்க. என்ன பண்றது? ஏழை வீட்டுல 3 நாள் குடிச்ச கூழ்தான் இருக்கு. பரவாயில்லையாமா? அது போதும் தாய். சாப்பிடு தாய். அம்மா அப்பா அபயம் என்று ஓடி வந்த எனக்கு உங்கள் வீட்டில் சிறிது நேரம் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்ததால் வருங்காலத்தில் உங்கள் வீடுதான் எனக்கு தாய் வீடு. நீங்கள் தான் எனக்கு தாய் தந்தை ஐயா. வருங்காலத்தில் இந்த உலகத்திற்கே நான் தெய்வமாக விளங்கப் போகிறேன். அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு திருவிழா நடத்துவார்கள். எனக்கு திருவிழா நடக்கும்போது உங்கள் அனுமதியோடு தான் நடக்கும். உங்கள் வீட்டில் இருந்தான் என்னை அலங்காரம் செய்து எடுத்து வருவார். எனக்கு படைக்கும் படை அத்தனை உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த நல்லது நடந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த கெட்டது நடந்தாலும் சரி,
இந்த ஏகாடி இல்லாமல் எந்த நல்லதும் நடக்காது, ஏய், ஏகாடி இல்லாமல் எந்த கெட்டதும் நடக்காது. தந்தி அது மட்டுமே நான் தெய்வமாக விதி விழா செல்லும் பொழுது 1000 கோடி மின்விளக்குகள் இருந்தார். ஆமா. ஏகாலியாக நீங்கள் என் முன்னே கையில் தீப்பந்தம் ஏந்தி வர வேண்டும். தந்தே அதை தவிர இந்த நாட்டு மக்களுக்கு கம்பி போட்டு விட்டார். ஏகாலியாக உங்கள் வீட்டில் கூழ் வாங்கி குடித்து விட்டு சரி. உங்கள் கரத்தால் மந்திரம் போட்டுக் கொண்டால் அனைத்துமே சரியாகிவிடும். தாயே ஓம் சக்தி அம்மா. அம்மா எங்க வீட்டு தேடி வந்தீங்க, எல்லாம் வரத்து கொடுத்தீங்க. உண்மைதாம்மா. அம்மா கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு கொடுத்தா அதுவே போதும் தாயே எனக்கு. என்னம்மா வர வேண்டும்? அம்மா இந்த ஆளுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுமா. சரி. இந்த பாழா போன வயித்துல ஒரு புழு இல்ல, ஒரு பூச்சி இல்ல. குழந்தை இன்னைக்கு பிறக்கும், நாளைக்கு பிறக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது தெய்வம் கிடையாது, யாராவது கோயில் கிடையாது, முருகன் கொடுத்தா காவல் முடியாது. கிட்ட போய் டெஸ்ட் கூட பண்ணிட்டோமா. அந்த ஆளு துப்பாக்கில மாட்டே இல்லம்மா. ஏய், ஏமா இப்படி எல்லாம் தவறா பேசுற? அடுத்த பிறவில் நானே உனக்கு மகளாக பிறப்பேன். தந்தே